இதையெல்லாம் தாண்டி டிஸ்பேரிட்டி, அந்த வேஜஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பேரிட்டி. இப்படி ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில பேர் அரசில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் பொழுது, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்கப்படுவதில்லை. நம்ம பார்த்தோம், ரெஸ்லர்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமென் ரெஸ்லர்ஸ், அவங்க டெல்லியிலே போராடுகிறார்கள் தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று வரை அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. தவறு செய்தவர்கள் அவங்க தான் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். ஆனால் இந்த சமூகம் அதை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர, இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பெண்கள் சகித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர, அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. இப்படி எல்லா இடங்களிலும், அதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ வெரி ப்ளீக் டார்க் பிக்சர். நிச்சயமாக we've come a long way. நம்ம பாட்டி என்ன எப்படி இருந்தாங்க, என்னுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட், என்னோட வேலை பார்த்த ஒரு சக பத்திரிகையாளர், அவங்க ஒரு நாள் என்கிட்ட ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஒரு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்திலே இருப்பதாக நம்பப்படுகிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கேட்கிறார்கள், நீங்கள் வெளியில் போகும் பொழுது எப்படி போவீங்க? காரில் போவீங்களா, இல்லைன்னா அந்த பல்லக்கில் உங்களை தூக்கிட்டு போவாங்களா, எப்படி வெளியில் போவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சிரித்து விட்டு அவரிடம் பதில் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்குள்ளே வந்தால் அவள் பிணமாகத்தான் இந்த வீட்டிலிருந்து வெளியே போவாளே தவிர, எங்கள் வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு அந்த படியை தாண்டி போகிற பழக்கம்லாம் கிடையாது. இதுதான் இந்த சமூகம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஒன்று. இப்படி எத்தனையோ வலிகள், கதைகள் இந்த சமூகத்தில் இருக்கு. அம்பைன்னு ஒரு எழுத்தாளர், அவங்க ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதையில் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு பெண் தினம் அந்த வீட்டில் தோசை சாப்பிடுவாங்க. 10 பேர்கிட்ட இருக்காங்க அந்த வீட்டில். அந்த பெண் எத்தனை தோசை ஒரு நாளைக்கு சுடுறா அப்படிங்கிறத பார்த்துட்டு, வெள்ளை வெளையர்னு ஒரு கரெக்டாக ஒரு ரவுண்டாக இருக்க தோசையை சுடுறா. அதை பார்த்துட்டு அவங்க யோசித்து பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை தோசைன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை தோசை, அவள் வாழ்க்கையில் எத்தனை 1000 தோசைகளை ஒவ்வொரு நாளும் சுட்டு கொண்டிருக்கிறாள்னு. அதுக்கு இந்த சமூகத்திலே அவங்களுக்கு இணையாக சிந்தனையாளர்களாக நாம் கொண்டாடக்கூடிய பல்வேறு எழுத்தாளர்கள், இதுதான் நீங்கள் எழுதக்கூடிய விஷயமா, இதை பற்றியெல்லாம் ஒரு எழுத்தாளர் எழுதுறது எந்த விதத்தில் சரி, ஒரு குடும்பத்தையே பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கே அப்படின்னு நாம் யாரெல்லாம் உண்மையாக சிந்திப்பார்கள், யாரெல்லாம் இந்த சமூக சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சிந்திக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கிறோமோ, அவங்க இதை கொச்சைப்படுத்தி பேசும் பொழுது, இந்த கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை கேள்வி கேட்கும் பொழுதுதான் அந்த ஆண் ஆதிக்கம் என்பது, பெண் அடிமைத்தனம் என்பது இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு, இது ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, திரும்ப 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 இந்த சமூகம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆண் மேல், அந்த மேல் இல்லை, ஆண் நமக்கெல்லாம் மேலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு வர்க்கம், அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆண்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு, ஏன்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குகள் உடைந்து விடக்கூடாதுன்னா இப்படித்தான் இந்த சமூகம் இயங்க வேண்டும் என்று அம்மா சொல்லி தருவாங்க, அப்பா எதிர்பார்ப்பார். வழி வழியாக
பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க. இப்படி வழி வழியாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான். அதே போல் இப்போ பெண்கள் வந்து தெருவில் நடந்து போனால் யாராவது கிண்டல் பண்ணால் அது உங்களோட பொறுப்பு தான். அந்த கிண்டல் பண்ணுறவங்களுடைய தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் உடை சரியாக உடுத்தவில்லை. சுடிதார் ஒரு பெண் வந்து தனக்கு என்ன ஆடை என்பதை தான் முடிவு செய்யக்கூடாது. அதை கிண்டல் பண்ணுற ஆண் தான் வந்து அதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் புடவை கட்டிட்டு போனால் கிண்டல் பண்ணாமல் இருப்பாங்க, தவறாக நடந்து கொள்ளாமல் இருப்பார்கள்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒன்று, ஏன்னா பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய பெண்கள், அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன போட்டுட்ருக்காங்க? நீங்கள் எது ட்ரெடிஷ்னல் எது கல்ச்சர்னு சொல்கிறீங்களோ அந்த உடைகளைத்தான் உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை, 9 வயது குழந்தை கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது. அதுக்கு உடை காரணமா, நம்முடைய மனநிலை காரணமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து பெண்களை ஆப்ஜெக்டிவைஸ் பண்ணி அதை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றி உங்களுடைய அதிகாரத்தை காட்ட, உங்களுடைய வன்முறையை காட்ட கூடிய ஒரு பொருளாக இந்த சமூகம் பெண்களை பார்க்கும் வரை நிச்சயமாக பெண்கள் மீதான வன்முறை மாறவே மாறாது. மணிப்பூரில் யாருமே சிந்தித்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே 2 பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு குரூரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதில் யாருமே இந்த தவறுன்னு சிந்திக்காம அதை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்களை ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள் என்றால், நம்ம இந்த சமூகத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதை சொல்லி தந்து வளர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தந்தை பெரியாரை சொல்லித்தாருங்கள் என்றால் நிறைய பேருக்கு கோபம் வரும். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த சமூகத்திலே எந்த தடைகளும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணுடைய சுதந்திரத்திற்கு எது தடையாக வந்தாலும், அது பெண்மையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தாய்மையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தெறி, உன்னுடைய உரிமை என்பது உன்னால் மட்டுமே முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே மனிதன் தந்தை பெரியார் அவர்கள்தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியாரை சொல்லித்தந்து வளர்ந்தால் நிச்சயமாக இந்த சமூகம் மாறும். இந்த சமூகம் கற்றுக்கொள்வதற்கு அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.